இந்த மிஷினை வச்சு உங்கள் பல்லை ஓட்ட போடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி உங்களோட பல்லு 100 வயசு ஆனாலும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், விழவே கூடாது, எந்த ஒரு சொத்த பல் பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்ல போகிற சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதிலும் குறிப்பாக ஒரு விஷயங்க, இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்கள் பற்களில் இருக்கிற 90% பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தவிர்த்துடலாம். அதே மாதிரிங்க நம்ம எல்லாருமே டெய்லியும் ப்ரெஷ்ன்றது பண்ணுவோம். அப்படி ப்ரெஷ் பண்ணும்போது 100% நம்ம பல்லை க்ளீன் பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுறதில்ல. 60% மட்டும் தான் பண்ணுறோம். மிச்சம் 40% வந்து பார்த்தோன்னா நம்ம பல் சுத்தமாகறதே இல்லை. மிச்சம் அந்த 40% நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறது, 100% நம்மளோட பல்லை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது, முதல்ல ப்ரெஷ் எப்படி பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், ப்ரெஷ்லேயே நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் எது நமக்கு சூட்டபிளானது, எந்த அளவுக்கு பேஸ்ட்ன்றது வைக்கணும். இப்போ பற்கள் வந்து ஒரு மாதிரி எல்லோ இஷ்ஷாக இருந்துச்சுன்னா வந்து அது நம்ம பல்லுக்கு வந்து ஹெல்த்தி இல்லை, சுத்தலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தமா இப்படின்னு பல்லை பற்றி எல்லா விஷயத்தையுமே சொல்ல பாருங்க. ஸோ ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பல்லை எவ்வளோ நேரம் வளர்க்கணும். இதில் 2 விதமான ஆட்கள் இருக்காங்க. ஒருத்தர் என்னன்னா வச்சவொன்னே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிவிட்டு அப்படியே தூப்பிட்டு அப்படியே போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரகம் இருப்பாங்க. இன்னொரு கேரக்டர் எப்படி இருப்பாங்கன்னா வந்து பல்லை போட்டு தேய்ன்னு தேய்ப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தேய்ச்சா தான் எனக்கு பல்லு வந்து சுத்தமாச்சுன்ற ஃபீல்ன்ற மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு எனாமல் தேஞ்சு பல்கூச்சுன்றது வரப்போகுதுங்க. அப்போ பல்லை எவ்வளோ நேரம் தான் தேய்க்கணும்னு கேட்டிங்கன்னா 1லேருந்து 2 நிமிஷம் ப்ராப்பரான ப்ரெஷ்ஷிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம பல்லு வளர்க்கினாலே போதும், வந்து நமக்கு பல்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சரி, முதல்ல இந்த ப்ராப்பரான டெக்னிக் என்ன, எப்படி கரெக்டாக பல்லு வளர்க்கணும் அப்படின்றத இப்போ நம்ம செஞ்சே பார்த்துலாமே. ஸோ இப்படி ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு உங்களோட பற்களை வந்து இப்படி ரவுண்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ன்றது பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணாலே போதுமான அளவு. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியும் 3 பற்களாக எடுத்து இப்படியும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது வந்து வாயை இப்படி ஓப்பனில் வச்சுக்கிட்டு ஸோ இப்படி பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து பற்கள் உள்ள யாருமே பெருசாக க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த உட்பகுதியிலும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ஸோ அதுலேயும் வந்து இப்படி வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தாங்க நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பரான டெக்னிக்கில் பல்லு வளர்க்கினாலே, அதுவும் 2 மினிட்ஸ் வளர்க்கினாலே போதும், ரொம்ப நேரம் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அவசியமே இல்லை. அப்புறம் ஒரே ஒரு சின்ன விஷயம் பண்ணால் பற்களில் ஏற்படக்கூடிய 90% பிரச்சனைகளை தவிர்க்கலாம்னு சொன்னல, அது என்னன்னு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 2 முறை நீங்கள் பல் துளக்கினாலே போதும், உங்கள் பற்களில் ஏற்படக்கூடிய 90% பிரச்சனைகளை நீங்கள் அழகாக தவிர்த்துடலாம். ஸோ மார்னிங் எழுந்த உடனே ப்ரெஷ்ன்றது பண்ணுவோம். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் ப்ரெஷ்ன்றது பண்ணிடணும். ஏன்னா நைட்டு நம்ம சாப்பிட்ருவோம், அப்படியே படுத்து தூங்கிட்டு வந்து அந்த சாப்பாடு துகள்கள்லாம் பல்லோட இடுக்குகள்லாம் மாட்டிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்றது அங்கே ஆகும். உங்கள் ஈறுகளில் பல்களுக்கு பிரச்சனைலாம் வரும், கேவிட்டி வரதுலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை ப்ரெஷ் பண்ணுங்கள். இப்படி பண்ணாலே 90% பிரச்சனைகளை வந்து நீங்கள் தவிர்த்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா, பல்லு போனால் என்ன ஆர்டிஃபிஷியல் டூத் தான் இருக்குது, ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சின்னா தயவு செஞ்சு அதை மட்டும் நினச்சிடாதீங்க. எப்போவுமே ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயம் வந்து நேச்சுரலுக்கு ஈக்குவலே ஆகாது. நேச்சுரல் பல் தர ஸ்ட்ராங் அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் பல்லால் தர முடியாது. அதே மாதிரி வந்து நேச்சுரல் பல் இருக்கும்போது நம்ம சாப்பிடும்போது ஒரு கிடைக்கிற ஃபீல்ன்றது ஆர்டிஃபிஷியல் டூத்தில் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட நேச்சுரலான பல்லில் பாதுகாத்த ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு நாளைக்கு 2 முறை கண்டிப்பாக ப்ரெஷ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.